தமிழக சட்டமன்ற தேர்தல்ல நடிகர் ரஜினிகாந்த் அவர்களோட ஆதரவு யாருக்கு இருக்க போகுது? ஒருவேளை விஜய்க்கு அவர் ஆதரவு அளிக்க வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிற மாரியான பேச்சுக்கள் தான் இப்ப சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நாளைக்கு ரொம்பவே ஸ்பெஷலா நடக்க போகுது. இந்த முறை தளபதி விஜய் அவர்கள் தளபதி வெற்றி கழகத்தின் மூலமாக இந்த ஒரு தேர்தல்ல நிக்கிறாரு. இந்த தேர்தல்ல 234 தொகுதியிலையுமே தளபதி விஜய் அவர்கள் தனித்து போட்டியிடுறாரு. இந்த ஒரு நிலையில நிறைய நடிகர்கள் விஜய்க்கு ஆதரவளிச்சு வந்துட்டு இருக்காங்க. நிறைய நடிகர்கள் விஜய்க்கு எதிராக பேசி வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கையில நாளைக்கு எந்தெந்த நடிகர் விஜய்க்கு ஆதரவளிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு டிபேட் சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில நிறைய பேர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் விஜய்க்கு ஆதரவளிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் முன் வச்சிட்டு இருக்காங்க. கடந்த சில வருடங்களாகவே தளபதி விஜய்க்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் தொழில் முனை போட்டி அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்துச்சு. அவரோட படம் மிகப்பெரிய கலெக்ஷன் எடுக்குதா, இவரோட படம் மிகப்பெரிய கலெக்ஷன் எடுக்குதா அப்படிங்கிற ஒரு போட்டி இருந்துச்சு. இதனால அவங்களுடைய ரசிகர்களுக்குள்ள சலசலப்பு ஏற்பட்டிருந்துச்சு. இந்த ஒரு காரணத்தினால ரஜினியோட ரசிகர்கள் விஜய்க்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய இடத்துல சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஆனா ரஜினி அவர்கள் அது பரவாயில்ல, நீங்க ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அப்படின்னா கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு இந்த முறை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரஜினி அவர்கள் சமீபத்தில் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு கேட்டு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு. இது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அப்படி இருக்கையில் அவர் எப்படி விஜய்க்கு ஆதரவாக ஓட்டு கேட்பாரு, அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இதற்கிடையில் இன்னும் ஒரு சில விஜய் ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு முறை வந்து அஜித் வந்து திமுகக்கு எதிராக பேசினாரு. அப்ப ரஜினிகாந்த் அவர்கள் ஆன் ஸ்பாட்லேருந்து கலைஞர் இருக்கும்போதே எந்திரிச்சு கை தட்டினாரு. அந்த ஒரு காரணத்தினால அவங்களை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு பையன் வந்திருக்கான், அவருக்கு தங்களோட ஆதரவு தேவை, அது கொடுத்தா அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாம இவ்வளோ நாளாக வந்து அரசியலுக்கு வரோம்னு சொல்லி வரல. அட்லீஸ்ட் நம்ம ரசிகர்களை இன்னொருத்தவங்க வரவங்களுக்காவது ஓட்டு போட வச்சோம்னா அது தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயமாக இருக்கும்னு நினைச்சு கூட நாளைக்கு அவரு தன்னோட ஆதரவை விஜய்க்கு தரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு அவர் போடக்கூடிய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். ஏன்னா இப்போ இருக்க ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, விஜயோட ஆதரவாளர்கள் எல்லாருமே ஒயிட் கலர் ஷர்ட்டும் ப்ரௌன் கலர் பேண்ட்டும் போட்டு வரதாக தான் பேசப்பட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஒரு காஸ்டியூம்ல வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அவருடைய ஓட்டு அப்படிங்கிறது விஜய்க்கு தான் அப்படின்னும், அவருடைய ரசிகர்களையுமே விஜய்க்கு போட சொல்ல அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இது எல்லாமே நாளைக்கு தான் என்ன அப்படிங்கிறது தெரியும். நிறைய பேர் வந்துட்டு ரஜினிகாந்த் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கணம் இவங்களோட ஆதரவெல்லாம் விஜய்க்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதன் மூலியமா இவ்வளவு வருஷமா இருந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு வரலாறு நிகழும். அது எல்லாமே ரஜினி சார் கையிலையும் அஜித் சார் கையிலையும் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.